ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி போஜா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். 2 இயர்ஸாக வந்து வீடியோ எதுவுமே ப்ராப்பராக எடுக்கலை. பிஎட் சேர்ந்ததால் நிறைய ஒர்க் இருந்ததால் வீடியோவே போஸ்ட் பண்ணவே டைம் இல்லை. ஸோ இப்போது காலேஜ் முடிய போகுது, 2 வீக்ஸில் எக்ஸாம் வரப்போகுது. அதனால் காலேஜ் போகிற ஒரு vlog போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவேன். நைட்டு படிக்க டைம் இருக்காததால் மார்னிங் ஒரு 4 இல்லை 5க்கு எழுந்திரிச்சி ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிற டைமு. ஸோ நான் யூஸ்வலாகவே பேசும்போது வந்து கம்மியாக தான் பேசுவேன். நிறைய எலாப்ரேட் பண்ணி பேச மாட்டேன். ஒரு டீச்சர்னால் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய பேசணும். ஸோ அதனால் இப்போ படிக்கும்போதே வந்து அந்த விஷயத்த உள்வாங்கி நல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி படித்து ஆக்ஷனோடு படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸாகவும் இருக்கும். அப்படிங்கிறதால படிக்கும்போது வந்து காலையில் அப்படி தான். இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் எக்ஸாம் வரப்போகுது. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் சாப்பிட்றோம். ஸோ வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவிலாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில் 7 o'clockலாம் கடைக்கு போய் சிக்கன் வாங்குறதுக்கு நின்னேன். திரும்பி வர்றதுக்கு 7:30 ஆகிடுச்சு. கடையிலையே வந்து 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்புறமா நான் வரும்போதே வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கி ரெடியாக வச்சுருந்தாங்க அத்தை. ஸோ நான் வந்ததும் சிக்கன் கழுவி போட்டு சீக்கிரமாக செஞ்சு தந்துட்டாங்க. இந்த 2 இயர்ஸில் லஞ்சுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை. அத்தை தான் வந்து இந்த 2 இயர்ஸாகவே எனக்கு லஞ்சு கட்டி கொடுப்பாங்க. ஸோ மார்னிங் ஒரு 7க்கு எழுந்திரிச்சி 8க்குள்ளே எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து படிக்க உட்காந்துட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா நான் படித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு லஞ்சு வந்து ரெடியாக இருந்துச்சு. நான் வந்து பிரியாணி மட்டும்தான் கேட்டிருந்தேன். ஆனால் அத்தை வந்து பிரியாணி, சிக்கன் கிரேவி, எக்கு, தயிர் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களே லஞ்சு கட்டி தராங்க. ஸோ லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சின்ன பொண்ணு வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. தயிர், சிக்கன் குழம்பு. தேங்க்யூ. ஸோ இது வந்து காலேஜில் நாங்கள் லஞ்ச் சாப்பிடும்போது எடுத்த வீடியோ. எல்லார் வீட்லேயும் இருந்து டிஃப்ரெண்ட்டாக நிறையா வெரைட்டி ஃபுட்டு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் வந்து சிக்கன் கிரேவி தான் கொண்டு வந்திருந்தோம். சிக்கன் வச்சே வந்து டிஷ் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் சாப்பிடவே முடியலை எங்களால். ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்து அதை பார்த்ததுக்கப்புறம். ஸோ குலாப் ஜாமுன், லாஸ்ட் வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டோம். சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, லெமன் ரைஸ் 2 பேர் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சிக்கன் கட்லட், கீ ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக குலாப் ஜாமுன், ரசகுல்லா சாப்பிட்டு ஸோ ரைஸே வந்து எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸும் கொண்டு வந்திருந்தோம். அதுவே சாப்பிட முடியலை. இதில் 2 பேர் லெமன் ரைஸ் வேறு கொண்டு வந்தாங்க. அந்த லெமன் ரைஸ் பக்கம் யாருமே போகலை. அது அப்படியே வீட்டுக்கு தான் போச்சு. மற்ற எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இந்த மெமரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பிளேட் கொண்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது
பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது இன்னும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் இப்படியெல்லாம் சாப்பிட்டோம்னு நினைக்கும்போது. ஈவினிங் வந்து 4:15க்கு காலேஜ் முடியும். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 4:30 ஆகும். 15 மினிட்ஸ் தான் ட்ராவல். ஸோ நான் வரும்போது பசங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் வந்து ஹெவியாக சாப்பிட்டதால எனக்கு ஏதாவது ஜூஸ் மாதிரி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ வரும்போதே வந்து ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவங்க டான்ஸ் ஆடி களைச்சி போயிருந்தாங்க. ரோஸ் மில்க் பார்த்ததும் நல்லா ஜாலியாகிட்டாங்க. ஸோ அப்புறமா டீ குடிச்சிட்டு இருந்தோம். டீ குடிக்கும்போதே வந்து பீச்சுக்கு போகலான்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உடனே முடிவெடுத்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அத்தை, அண்ணி, பசங்க எல்லாம் வந்து ஒரு ஆட்டோவில் போகிறாங்க. நாங்கள் 3 பேர் வந்து பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டுருந்தோம். ஸோ ஆக்சுவலாக லீவுனா கூட நான் வெளியவே எங்கேயுமே பசங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா லீவ் இருந்தால் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போனால் சமாளிக்கிறதே ரொம்ப டயர்டாயிரும். ஸோ வெளியவே கூட்டிகிட்டு போகிறதில்ல. யாராவது வந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு போவேன். ஸோ அவங்க கொஞ்ச நேரம் பாப்பாவை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பொண்ணு வந்து ரொம்ப வாள், அவளை வெளியே போனால் சமாளிக்கவே முடியாது. ஸோ அதனாலேயே அவாய்ட் பண்ணிடுவேன், எங்கேயுமே போக மாட்டேன். லீவுனா வீட்டிலையே தான் இருப்போம். அதுவும் இல்லாமல் இந்த 2 இயர்ஸில் ஒர்க் வேறு நிறைய இருந்ததால் சுத்தமாக வெளியே போகிறதையே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிக்கணும். வீட்டில் இருந்து கிளம்பும்போது டைம் வந்து ஒரு 5:45. டிராஃபிக்கில் இருந்து வர்றதுக்குள்ளே ஒரு 6:30 ஆகிருக்கும் போல். நல்லா இருட்டாயிடுச்சு. நாங்கள் இன்னும் தண்ணிக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப இருட்டாயிடுச்சு. தண்ணிக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போய் காலை வைக்கலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே இருட்டானதுனால பசங்க மட்டும் உள்ளே போயிட்டு சீக்கிரம் வந்துட்டாங்க.
உள்ளே பீச்சுக்கு உள்ளே நடந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. மண்ணில் 3 பேரும் சேர்ந்து மண்ணை வாரி போட்டு விளாட்றது, ஒரு கடையாக பார்த்து அது வேணும் இது வேணும்னு கேட்குறது, அப்புறமா உள்ளே அப்படியே மெதுவாக நடந்து போகிறதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. இதில் பாப்பா வேறு நான் நடந்து தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அண்ணனடை போட்டு தண்ணிக்கு போகிறதுக்குள்ளே அங்கே நல்லா இருட்டாயிடுச்சு. ஸோ நல்ல இருட்டாயிடுச்சு. வெறும் அலை வர்றது மட்டும்தான் வந்து தெரிஞ்சுது எங்களுக்கு. ஸோ குட்டி பாப்பா வந்து தண்ணிக்குள்ளே போனால் ரொம்ப குதிப்பாங்க, தண்ணியில் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பக்கத்துலேயே வச்சுருந்தேன். மண்ணிலேயே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து லியோ படத்தோட தீவிர ஃபேனு. அந்த கன் ஷூட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஆட்டிடியூடும் அப்படியே பண்ணுவார். ஸோ இது வந்து அந்த இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு பிளட்டி ஸ்வீட் அந்த இதை பண்ணுறாங்க. அப்புறமா அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸு, பானிபூரி, அப்புறமா பேல்பூரி, ஃப்ரைட் ரைஸு, கார்ன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து பசங்க வந்து குதிரையில் போகணுன்னு குதிரையவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் சவாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை சவாரியும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வெளியே போகிறதுனால பசங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அவங்கள பார்த்துக்கிறதுல. ஸோ ஹார்ஸ் ரைடிங் முடித்து கீழே இறங்கும்போது குட்டி பாப்பாலாம் வந்து இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறமா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.